நம்ம இவ்வளோ பெரிய உருவமாக விரிஞ்சிருக்கிறோம். அப்போ நம்மளை சுருக்கி கொள்வது அனிமா. நம்முடைய உருவத்தை பல்கி பெருக செய்வது மஹிமா. அடுத்து லக்கிமா, கரிமா. லக்கிமா அப்படிங்கிறது அதாவது ஒரு துகள் அளவுக்கு நம்ம பாடி வெயிட்டை அப்படியே குறைக்கிறது. அந்த அளவுக்கு நம்ம உடம்பை குறைக்கும் போது நம்ம அதாவது காற்றில் மிதக்கிறது. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு பொருள் தன் எடைக்கு நிகரான ஆற்றலை வெளிப்படுத்துகிறதோ அந்த பொருள் ஆகாசத்தில் அப்படியே மிதக்கும். ஸோ அந்த தத்துவத்தின் கீழே நம்ம உடலை துகள் அளவுக்கு மாற்றும் பொழுது நம்ம ஆகாசத்தில் மிதக்கலாம். அடுத்து கரிமா. கரிமா அப்படின்னா நம்ம உடலை வலுவாக மலை அளவுக்கு பெருக செய்கிறது. எந்த ஒரு பஞ்சபூதத்தாலும் பாதிக்கப்படாத வண்ணம் நம்ம சரீரத்தை விஸ்வரூப சரீரமாக மாற்றுறது. இதுதான் கரிமா. அடுத்து பிரார்த்தி, பிரகாமியம். பிரார்த்தி அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளோட உயிர் ஆற்றலை கொண்டு நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது. நம்மளுடைய ஆரோக்கியத்தை கொண்டு மற்றவர்களோட உடலை குணப்படுத்துறது. அடுத்து பிரகாமியம். அது நம்முடைய மனதை கொண்டு மற்றவர்களுடைய மனதை கட்டுப்படுத்துறது. முதல்ல உள்ள பிரார்த்திங்கிறது நம்ம உயிரை கொண்டு நம்மளை குணப்படுத்துறது. அடுத்தவங்க உடம்பை குணப்படுத்துறது பிரார்த்தி, ஹீலிங் தெரப்பி. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பிரகாமியம்ங்கிறது அதுப்புறம் நம்ம மைண்டை கொண்டு அடுத்தவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது. இது பிரகாமியம். இதுதான் கூடு விட்டு கூடு பாயுதல். அடுத்து 7ஆவதாக இருக்கக்கூடியது வசித்துவம். 8ஆவதாக இருக்கக்கூடியது ஈசத்துவம். வசித்துவம் அப்படின்னா நம்மளோட உயிர் ஆற்றலை கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிர்கள், உயிரற்ற பொருட்கள் அனைத்தையும் வசியப்படுத்தி தன்னகப்படுத்துறது. நமக்கு தேவையான செல்வ வளத்தை பூரா இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஈர்க்கிறது. நமக்கு தேவையான உறவுகளை பூரா ஈர்க்கிறது. இதைத்தான் வசித்துவம். இதைத்தான் நம்ம மனோவசிய தியானம், வஸ்துவசிய தியானம் அப்படின்னு நம்ம ஆரம்பக்கட்ட கிளாஸ்லலாம் பார்த்தோம். அடுத்து 8ஆவதாக இருக்கிறது ஈசத்துவம். இது எப்படின்னா நம்முடைய ஒருமுகப்பட்ட மனதின் மூலமாக நம்ம எந்த தெய்வத்தை நினைக்கிறோமோ அந்த தெய்வத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர்றது. அப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடிய சித்துக்கள், அதாவது செல்வத்தை வசியப்படுத்தக்கூடிய வசித்துவம் பண்ணலாம். இறைவனை கண்ணு முன்னாடி கொள்ளக்கூடிய ஈசத்துவம் பண்ணலாம். உயிரை கொண்டு நம்ம உடலை குணப்படுத்தக்கூடிய பிரார்த்தி பண்ணலாம். நம்ம மனதை கொண்டு மற்றவர்கள் மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிரகாமியம் பண்ணலாம். அன்பர்கள் மைக்கை மியூட் பண்ணிடுங்க. அப்போது மொத்தம் இருக்கக்கூடிய 8 சித்துக்களில் இந்த 4 சித்துக்கள் அதி முக்கியம். அடுத்து மகிமா பண்ணலாம். மகிமா அதாவது அனிமா, மகிமா பண்ணலாம். பாடி வெயிட்டை கூட்டுறது, குறைக்கிறது. அனிமானா பாடி வெயிட்டை தேவைக்கு தக்கன குறைக்கிறது. மகிமான பாடி வெயிட்டை கூட்டுறது. ஸோ இதையும் நம்ம பண்ணிக்கலாம். சரி, இதில் நம்ம நேற்று பயிற்சி செய்த சித்து பிரார்த்தி, நம்ம உயிராற்றலை கொண்டு நம்ம உடம்பை எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அதைத்தான் பயிற்சி செய்ய போகிறோம்.
இந்த அட்டமாசத்துக்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பயிற்சியின் மூலமாக நமக்கு சித்தமாகுவது. அதனால் நல்ல பயிற்சி எடுங்க. வாழ்த்து. அன்பர்களுக்கு ஆடியோ வீடியோலாம் கரெக்டாக இருக்க ஆன்சர் பண்ணுங்கள். நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சுகாசனம் பண்ணி வஜ்ராசனம் முடிஞ்சவங்க வஜ்ராசனம் ரெடி. இப்போ முக்குண தோஷ நிவர்த்தி பிராணாயாமம். கைகளில் ஆதி முத்ரா, கட்டவரில் கொண்டு சுண்டு வரலோட கோட்டை தொட்டுக்கோங்க. வயிற்றை உள்ளே எக்கணும், எக்கிட்டு வயிற்றை ஒரு அழுத்தமாக அணைச்சிக்கிடணும். அணைச்சிக்கிட்டு நல்லா முன்ன குனியணும். எந்திக்கும் போது மூக்கு வழியாக மூச்சை இழுக்கணும். குனியும் போது வாய் வழியாக காற்றை வெளியே விடணும். மூக்கு வழியா இழுக்கணும். மூக்கு வழியா இழுக்கணும். வாய் வழியா ஆ அப்படிங்கிற அகாரத்தை அடிவயிற்றிலிருந்து உச்சரிக்கணும். ரெடி. ஒரு 6 கவுண்டிங். எல்லாரும் ஆதி முத்ரா, எல்லாரும் குனிங்க. ரெடி. மூச்சை இழுங்க. சோ 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 சோ